விஜய்க்கு கருத்தியலா பேச தெரியல அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை விஜய்க்கு அரசியல் தெரியல அதனால ஆஃப் த ரெக்கார்டாக பேசுனாங்க, அதில் ஒருவேளை இன்டர்வியூ எடுத்த இன்டர்வியூ நல்லா இல்லை, ஸ்ட்ராங்கான விஷயங்களை இன்டர்வியூல இல்லை அதனால பிரேக் பண்ணிட்டாங்க அப்படி? இந்த ரெண்டு விஷயமும் பார்க்க வேணாம். அதாவது நீங்கள் கருத்தியல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நபராகவும் அரசியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நபர் கூட ஒரு மீடியாவுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கருத்தை வெளிப்படுத்த முடியுமாங்கிறத டவுட் தான். இப்போ நம்ம நிறைய பெரிய பெரிய நெறியாளர்களை பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டை பார்க்குறோம். அவங்கள உருவாக்குனவங்க பின்னாடி இருப்பாங்க, எனக்கு தெரியும். நிச்சயமா அவங்களோட நாலேஜபிளான பர்சன்ஸ். ஓகேவா? மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், மிகப்பெரிய புகழ்மிக்க ஒருத்தரை நான் நேர்காணல் செஞ்சுருக்கிறேன். அவரை உருவாக்குன ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வர்ற வரைக்கும் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கவர், அவர் வந்ததுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரம் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசாமல் இருந்ததை பார்த்துருக்கேன். நிச்சயமா என்னன்னா, நான் வெளியே அறிவாளியே பேசிக்கலாம், ஆனால் என்ன உருவாக்குன அவருக்கு முன்னாடி நான் பேசவே முடியாது. நான் என்னோட அறிவு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக புரியுதா? ஆனால் இவரை உருவாக்குன நபரால் கேமராவுக்கு முன்னாடி அதை பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜேர்னலிஸ்ட் பலருக்குமே இருக்குது, நமக்குமே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான், அது ஒரு ஸ்கில். அதனால நாலேஜ் இல்லை, அரசியல் தெரியல, கருத்தியல ஸ்ட்ராங்கல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அதை சொல்வதிலோ அல்லது அதை மீடியாவுக்கு முன்னாடி அதை கேள்விகளை எதிர்கொண்டு திருப்பி ரொம்ப சாதுரியமாக சொல்கிறத ஒரு ஸ்கில். அது குறைவாக இருக்குன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்.